சரி. ஆ ஓகே இன்ஷால்லா நான் போடுறேன். வந்துட்டா ஸ்கிரீன். வந்துட்டு. போன கிளாஸ்ல இது மூணும் விளங்கப்படுத்தினோம். என்ன சரி இஷ்யூ சீக்கிரா விளங்கிட்டா அரவாசியில் கவரேஜும் பேசிட்டு. இது அதான் நெட் ப்ளோக் ஆயிடுச்சுல. இது விளங்கின போல இது மேல் உள்ள விலங்கல்ல ஃபர்ஸ்ட் சரி. செகண்ட் தேர்ட் விளங்கின. சரி, இப்ப மேலுள்ள மூணு நாளே நீங்க ஓதினா சரி, ஓதி கடக்குள்ள உங்களுக்கு விளங்கும் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். போண்டா ஓதும் பாப்போம். பய இது எப்படி வரும்? பை பை பை. பை நீட்ட இயலாது. பி என்று நீட்ட இயலாது. பாய் என்று நீட்ட இயலாது. நீட்டது என்ற கான்செப்ட் வரணும் என்று சொன்னா இந்த பகுதிக்கும். அலிஃப் வரணுமேனா. எஸ், அலிப் வரணும். ஓகே. பை பை. இது எப்படி வரும்? புய் போய். இத பூ எண்ணிட்டு இயலாது. எண்ணிட்டுனா அந்த கான்செப்ட் வரணும் என்ன பக்கத்துல சுக்குன் செய்யப்பட்ட அலிஃப் வாவ். அலிஃப் வாவ். வரும். வாவ். ஓ வாவ் வரணும். அப்ப இங்க சுக்குன் செய்யப்பட்ட யா தான் வந்துக்குது. அப்ப இதுல வடிவம் மாறும். ஓகே. எப்படி வரும்? புய் போய். இது எப்படி வரும்? தை கை. இது தி தீ. இது நீட்டுப்படும். இதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே டிசைன்ல இருக்குது. ஏன்னா எழுத்து மட்டும்தான் மாறிக்குது. ஆஹா. பட் நாங்க இது பி என்று சொல்லுவோம், இங்க தீ என்று சொல்றோம். ஏன்டா அங்க பா வந்து இங்க தா வந்துக்குது. அவ்வளவு விஷயம். ஓகே ஓகே. ஹை. இப்ப நாங்க இதுல இருந்து சில பிராக்டிஸுக்கு வருவோம். பிஸ்மில்லா. உன்ட சொல்லி கொண்டு போங்க பாப்போம். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிக்குது. நீட்டுறது மிக்குது, நீட்டாம பிராக்டிஸ் பண்ண வேண்டியது மிக்கு. அது நீங்க சரியா ஓகே. கவனமா சொல்லி கொண்டு போகணும். சி சுவாது தடிப்பா வரணும். ஸ்வீ. சி ம். ஆ ஆ இல்ல. கோ. கோ. ஆ எப்படி எப்படி உச்சரிப்பு மாலே. கா. ஜி. இப்ப நான் இங்கிலீஷ்ல நம்ம கிவ் என்று சொல்லுவோம் தானே, கிவ். ஓ ஓ அந்த கீ என்று சொல்ல போகல சவுண்ட் வருது கீ என்று சொல்லி. ஓ. அதை நாங்க வானத்தை நோக்கி மாத்தினா சரி கோ. அது ரெண்டாவதுக்கு காண்டா வர. ரெண்டாவது கோ. வானத்தை நோக்கி வரணும். கோ. கா அல்ல கோ. இது வந்து ரெண்டாவது வந்து ஜீமா. இல்ல. ரெண்டாவது வந்து கோயின். ஐந்த அடுத்தது. ஆஹா. ஐந்த இப்படிதான் ஐன். ஐனை நாங்க எழுதுவோம் ஓ இப்படி. இந்த வடிவத்தில் எழுதுவோம் ஐன். கொயின் ஆஹா. எழுதுவோம் இந்த எழுதி பாருங்க, அதுக்கு மேல டொட்டன் ஓட கொயின். வெரி நைஸ். ஓகே. கோ. அப்ப கா கோ. கா ம். மூணாவது ஜா 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 அல்ல ஜே. பாத்தீங்களா வித்தியாசத்தை? ஜா. ஜே. ஜ வானத்தை நோக்கி போகலாதே. ஜே. ஜ ம். நாலாவது. ஜீம். ஆ, ஆ, நாலாவது நாலாவது. சரி. ஓகே. ஜி ஜி அல்ல. ஜி என்ன கஷ்டத்து நீக்கணும். சின்ன குழப்பம் கொண்டு ஏன்னா. ஹை. ஜெய். ஓ ஜெய். குட். ஐந்தாவது. ஓகே. ஐந்தாவது ஹரக்கத் கீழே வந்தீரலே. ஓகே ஓ, மாலே. கஸ்ரத்தும் வந்திக்குது. கஸ்ரத்தும் ஹரகத்தில் கஸ்ரத்தும் வந்திக்குது. கஷ்டம் வந்தீரா கீழே வந்தா ஹி. ஜி. இது விளையினா. இது நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் இல்லாம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். சி. கோ. ஜே. ஜெய். ஜி. ஆ சொல்லிக் கொடுப்போம் பாபு. இது ரெண்டும் மோலே நாலும் அஞ்சும் ஜி மலையா. நாலும் அஞ்சும் ஜீம் தான். என்ன வித்தியாசம் நாலாவதுக்கும் அஞ்சாவதுக்கும்? அலிஃப் வந்து இல்ல. இல்ல, நாலாவதுக்கும் அஞ்சாவதுக்கும் என்ன வித்தியாசம்? சரி, மூணு நாலு அஞ்சு. மூணு நாலு அஞ்சு எல்லாமே ஜீம். என்ன வித்தியாசம்? ஓகே. மூணுல மூணாவதுல அலிஃப் பக்கத்துல சேர்ந்து அலிஃப் வந்துக்குது. வந்திருக்கிற. மூணாவதுல பக்கத்துல அலிஃப் ஓகே. சேர்ந்துக்குது. சோ நாங்க என்ன செய்யறோம் அத? ஜீமுக்கு மேல ஃபத்ஹத்து நிக்கிறதாலையும் பக்கத்துல அலிஃப் சேர்ந்து வரத்தாலையும் ஜ என்று நெட்டுறோம். ஆஹா. நாலாவது என்ன செய்யறோம்? ஃபத்ஹத்துன் வைக்கப்பட்ட ஜீம் இருக்குது. ஆனா பக்கத்துல வந்துக்கிற சுக்கூன் செய்யப்பட்ட யா. சோ நமக்கு நாங்க நீட்ட ஜெய். இயலாது. ஜெய் என்று தான் வரும். ஜண்டு போக இயலாது. ஜெய். நீட்டினது. அதே ம். மாதிரி இது அஞ்சாவது என்ன செஞ்சுக்குது? இந்த ஹரக்கத் கீழே வந்ததால ஜா அப்ப ஜி ஆகி ஜி. ஆ ஹரகத் கீழே இல்ல கஸ்ரத்துன்னு வந்திக்குது. கன்செப்ட்ல வந்து ஓ சுக்கூன் செய்யப்பட்ட யாவும் வந்திக்கிறதால நாங்க அதை ஜி என்று பிராக்டிஸ் பண்ணுவோம். வார அப்ப இதே மத்தது பத்தகத்துன்னு வந்தா ஜூய் அப்படி மாறுறல அது.
ஃபதஹத்துன் வந்தா ஜை. ஜாய். ஓகே. ஜை இந்த வந்து ரெண்டாவது வந்து சரி, நாலாவது வந்து என்ன கான்செப்ட்னா ஓகே. பிரதர், சுக்கூன் செய்யப்பட்ட யாவோட, நல்லா கேட்டுக்கோங்க, சுக்கூன் செய்யப்பட்ட யாவோட ஏதாவது ஒரு எழுத்து முன்னாடி கஸ்ரத்துன்னு வந்துச்சு என்றால் நாங்க அதை நீட்டுவோம். ஜி. ஆ. ஜி. கஸ்ரத்துன்னு வந்தா ஓகே. மட்டும்தான். எதுக்கு ஆ. எதுக்கு சுக்கூன் செய்யப்பட்ட யாவோட. சுக்கூன் செய்யப்பட்ட யாவோட. யாவோட இங்க ஃபத்தஹத்துன்னு வைக்கப்பட்ட எழுத்து வந்திக்குது. எனவே நீட்ட இயலுமா? நீட்ட இயலாது. ஏ சாரி. ஆ, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்க சொல்லலாம் போ போ விளங்கும். இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஜவ். ம், குட். ஜூ. ஜூ. நீட்டுங்க. ஜூ. 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 ஆ. ரை. ம், கொஞ்சம் இருங்க வர ஒரு ரை. 1 மினிட்டா இருங்க வர. ஆ. ஹாய். உங்களோட ப்ரைஸ் பண்ணி பார்ப்போம். ஜவ். ஜூ. ரை. டவ். யவ். சவ். இன்ஷா அல்லாஹ் விஷயம் கிளியர் இப்ப. ஆ. மெய். ஜவ். சு. ஹூ. செவ். பெவ். இதுல எதெல்லாம் நீட்டணும் அப்படி கேட்பேன். விலங்கல மாலை. இதுல எதெல்லாம் நாங்க நீட்டி பிராக்டிஸ் பண்ணணும்? பாப்பமே. இல்ல முதல்ல முதல்ல வந்திரது யாவோட சுக்குன். ஆ? மெய். மெய். அது நீட்டுறதா இப்பலே? மேவ். இது பாத்தீங்களா சுக்குன பாத்தீங்க, நீட்டுல. சுக்கூன்ல நீட்டுற இல்லையே. பாத்தீங்களா மாட்டீங்க நீங்க. இப்ப இதை நீட்டணும்னா என்ன செய்யணும்? மீமு கஷ்டத்து நீக்கணுமே, இல்ல நீட்ட இயலாது. விளங்கிச்சா? இப்ப நீங்க சொல்றீங்களே இது நீட்டணும்னு சொல்லி, இதை நீட்டணும்டா வந்திக்கணும் எப்படி தெரியுமா? இப்படித்தான் வந்திக்கணும். மீம் வந்து பக்கத்துல யா வந்திக்கணும், யாக்கு சுக்கூன் நீக்கணும். ஆனா மீமுக்கு என்ன செய்யணும்? கஷ்டத்து நீக்கணும். அப்பதான் நீட்டலாம். மீ. சாரி மாலை கொஞ்சம் இருங்க. கஷ்டதுன்ற வந்து இது தவறு தேருன்ற அதுக்கா எனக்கு ஆ, அது கொஞ்சம் விளங்கல்ல. பாத்தீங்களா பாத்தீங்களா, மறக்கப்படாது. கொஞ்சம் நீங்க வர. ஓகே.
பிரதர், நீ இந்த ஒர்க்கை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து கேட்குறேன்னா ஓகே மோடி, இன்ஷால்லா. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. லைன்ல இருக்கு, ஓகே. பிரச்சனை இல்லை.